ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவி வணக்கம். நான் சொன்ன மாதிரியே நேற்று சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் இன்டர்நெட்ல கூலி படம் அதுவும் நெட்ல வந்து போச்சு, திருத்தமா வந்து போச்சு. ஹேக்கர்ஸ் வெளியிட்டாங்க, பார்த்தோம். ரெண்டாவதா வார் 2 அதுவும் வந்துருச்சு. நேற்று பார்த்து முடிச்சுட்டு சரி இன்னைக்கு ரிவ்யூ போடலான்னு வந்திருக்கோம். கூலி படம், இந்த படம் எப்படி இருக்கு, போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கிலாம் பார்க்க வேணாம். ஒரு 2-3 நாள் ஆன உடனே பாருங்க, இல்ல இன்டர்நெட்லயே இருக்கு, போயிட்டு ஃப்ரீயா பாருங்க. அதனுடைய விவரத்தை நான் முதல் வீடியோல சொல்லியிருக்கேன், போன வீடியோல சொல்லி போய் பாருங்க. இப்ப கூலி படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தவனே மிகப்பெரிய துறைமுகத்தை காட்டுறாங்க, போர்த்த காட்டுறாங்க, விசாகப்பட்டினம் போர்ட் காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் மூட்டையை இறக்குறது இருக்கிறாங்க. இந்த கேரள நடிகர் சபீன் இந்த மஞ்சுபல் பாய்ஸ் நடிச்சிருப்பான் இல்லையா, அவன் தான் இதுல வந்து கையால வரான். மைக்க வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த கொலைகளை எல்லாம் பண்ற அடியாளு சபீன். நாகார்ஜுனா தான் அதுக்கெல்லாம் வில்லன், கேப்டன், பெரிய தொழிலதிபரு. இவர் என்ன பண்றாருன்னா, கடத்தல் என்ற பெயர்ல, வாட்சி கடத்தல், அது கத்துற என்ற பேர்ல மறைமுகமா ஒவ்வொருத்தரையா கொண்டு அவங்க ஹார்ட், கிட்னி இதெல்லாம் கடத்தி வெளியே விற்கிற மிகப்பெரிய உடல் உறுப்பு மாஃபியா திருட்டு பெயர் நாகார்ஜுனா. இவன் அவன் உடல் உறுப்புகள்லாம் திருடி விற்கும் பொழுது எல்லாம் செத்துருவாங்க இல்லையா, செத்தவங்க சாவடிச்சுதான உடல் உறுப்பை திருடுறப்ப அந்த பாடியில என்ன பண்றது அவங்களுக்கு தெரியலையா. அதனால ஒரு மிஷினை சத்யராஜ் கண்டுபிடிக்கிறாரு. அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல, பணத்தை எரிக்கக்கூடிய மிஷினை கண்டுபிடிக்கிறான். அது சாதாரணமா ஒரு இதுல வச்சு கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி கொடுத்தா சீக்கிரம், ஒரு பணத்தை ஒரு இதுல போட்டு பெட்ரோல் ஊற்றி கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்துல சாம்பலாயிரம், கொண்டு போய் கடல்ல கரைச்சினா முடிஞ்சு போச்சு. எதுக்குன்னு ஒரு மிஷினா அந்த சத்யராஜ் கண்டுபிடிக்கிறானா, அதுக்காக சத்யராஜும் பொண்ணையெல்லாம் மிரட்டி வந்து அந்த மிஷினை வச்சு இவன் அந்த கிட்னி இருதயம்லாம் திருடி விற்கிற அந்த பாடி எல்லாம் ஒரு நிமிஷத்துல எரிச்சு எல்லா சாம்பலையும் தூக்கி போட்டுறாங்களா. அதுக்காக சத்யராஜ வைக்கிறான். அது எதுக்காக சத்யராஜ் கொலை பண்றாங்கன்னு தெரியல கடைசி வரைக்கும். சத்யராஜ் செத்து போயிடாரு. அந்த செத்து போன சத்யராஜ் வந்து ரஜினிக்கு நண்பரா, ஃப்ரெண்டா. சோ சத்யராஜ் ஃப்ரெண்ட் அவரு கொலை பண்ணிட்டாங்க. அதை கண்டுபிடிக்க ரஜினி வராரு. ரஜினி யாருன்னு கேட்டீங்கன்னா மேன்ஷன், அதாவது ஒரு லாட்ஜ் நடத்திட்டு அவர் கண்டுபிடிக்க வராரு. வந்துட்டு அவர் பொண்ணு, சத்யராஜ் பொண்ணு சுருதிஹாசன். கடைசியில சுருதிஹாசன் இருந்த ரஜினியோட பொண்ணு. அது எப்படி அவளுக்கு அவ்வளவு பொண்ணு இருந்துச்சு, என்ன கதை அதை சொல்லவே இல்லை. கடைசியில பொண்ணை கூட்டிக்கிட்டு, சத்யராஜ் பொண்ணு சுருதிஹாசனை கூட்டிக்கிட்டு வில்லங்கிட்டே போய் வேலைக்கு சேர்றாரு. அந்த மிஷினை வச்சு பணத்தை எரிச்ச சத்யராஜை கொண்டுடுறாங்க. யார் கொண்டா, எதுக்காக கொண்டா என்பது சொல்றாங்க சபீன் ஒருத்தன். ஆனா ஏன் கொண்டாங்கன்னு தெரியல. அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண யாருக்குமே தெரியலையா. கடைசியில ரஜினியவும் அவருக்கு பொண்ணு சுருதிஹாசனையும் கூப்பிட்டு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ற வேலையை கொடுத்து நிறைய பணம் கொடுக்குறாங்க. அவங்களும் வர பணத்தை ஃபுல்லா எரிச்சு வெட்டியா வேலை பாக்குறாரு ரஜினி. தலைவர் வெட்டியா பாக்குறாரு. அது பார்த்துக்கிட்டே வரும்போது கடைசியில உண்மையை கண்டுபிடிக்க போட்டு பிளேடா போட்டு அறுக்கிறாங்க. பொறுமையே இல்ல, போர் அடிக்குது படம். கடைசியில பார்த்தா இவர் மாண்டியாவில கூலியா இருக்கிறாரா, இங்க பெரிய புரட்சி பண்ணாரா. என்ன புரட்சின்னு விரிவா காட்டவே இல்லை. இந்த படத்துல நிறைய ஓட்ட எல்லாம் நடிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உபேந்திரா கடைசியில வர்றாரு, அடியால வர்றாரு, ரஜினியோட ஃப்ரெண்டா கூலியா வர்றாரு. வந்து 4 பேரை அடிக்கிறாரு, அதோட காணாம போயிடுறாரு கடைசியில. அதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது போய் 5 கோடியா சம்பளம் நடிக்கிறதுக்கு வேஸ்ட். அப்புறம் அமீர்கான் தான் கொடுமை. கடைசியில டிராயர் போட்டுக்கிட்டு வாக்கிங் போறாரு நாயை பிடிச்சுக்கிட்டு. அவருக்கு வந்து 40 கோடி சம்பளம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அது உண்மையா போய் தெரியல. நடந்து போறதுக்கு எதுக்குடா அமீர்கான், அதுக்கு எதுக்குடா 40 கோடி நாய்களா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா அவங்க படம் எடுக்கிறாங்க, நான் ஒன்றும் கேட்க முடியாது. ரஜினிக்கு 150 கோடி சம்பளம்ன்றாங்க. அது உண்மையா பொய்யானு கலாநிதி மாறனத்தான் கேட்கணும், நாம கேட்க முடியாது, சண்டைக்கு வருவாரு. அதனால இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இது ஒரு பேன் இந்தியா படம் இல்ல. பேன் இந்தியா படம் என்ன தெரியுமா, மொழியே தெரியலையா, தமிழ் இங்கிலீஷ் மொழி எதுவுமே தெரியல ஒருத்தனுக்கு. அவன் ஒரு படத்தை உட்காந்து பார்த்து ஆடும் பார்க்கணும். பிளைட் கழித்து சண்டை கிண்ட டான்ஸ் அந்த 2 விட்டாங்க சூப்பரா போகணும். இந்த ஜாக்கி சான் படம் பார்த்துருக்கீங்களா, பார்க்க ஆரம்பிச்சானா கிராமத்தை கூட உட்காந்து ஆடும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஃபைட்டு கீட்டு ஆட பாட்டு டான்ஸ் போகணும். மொழி தெரியாதவனுக்கு கூட 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க வைக்கிற படத்துக்கு பேர் தான் பேன் இந்தியா. உலகத்துல எவன் பார்த்தாலும்
பார்க்க வைக்கணும். சும்மா ஃபேமிலி கதையை எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து பேன் இண்டியா படமா? இது அடுத்து வார் 2 சொல்ல போறேன். அது ரியல் பேன் இண்டியா, நல்லா இருக்கு. அதை பத்தி நான் அடுத்ததுல சொல்றேன். கூலி படம் வேஸ்ட், பாக்குறவங்க போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். இத பத்தி பெருமையா பேசுறவன் ரஜினி ஃபேன்ஸ் தான் பேசுவான். கலாநிதி மாறன் கல்லா கட்டிட்டாரு, அசல் வந்து போச்சு. முதல்ல ஆர்வத்தை தூண்டி பிரமாதமா எல்லாம் சொல்லி 100 பாஷாவுக்கு சம்பந்த படம் அப்படின்னு சொல்லிக்கிளே பண்ணும்போதே தெரியும் இந்த படம் ஊத்திக்கும் டப்பான. அதே மாதிரி ஊத்திக்கிச்சு. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணாது. இந்த படம் ரஜினியின் படத்தில் இது ஒரு ஃபெயிலியர், வேஸ்ட் படம். அந்த பட்டியலில் சேருது. கலாநிதி மாறன் 1000 கோடி எல்லாம் வராது. 1000 கோடி எல்லாம் இந்த படம் வசூல் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சுமாரா ஓடும். அதுக்கப்புறம் படம் காலி, அவ்வளவுதான். ஆனா வார் 2 அது வருமானம் வரும். ஏன்னா அது பேன் இண்டியா மூவி மாதிரி நல்ல பிளைட் இல்ல. நான் அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்லக்கூடாது. சோ வார் 2 கூலி 2 படத்துல எது பெஸ்ட் கேட்டீங்கன்னா வார் 2 தான் நம்பர் 1. கூலி 2வது இடத்தை பிடிக்குது. நன்றி.